வணக்கம். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் இப்போ முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓகேவா. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ இதில் வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் குவாண்டம் மிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எழுதிங்கனாலே நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். இதில் வேல்யூ ஆடட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை வந்து பியாண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தாண்டி, பியாண்ட் கிளாசிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை தாண்டி சூப்பர் பொசிஷன்ஸ் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்ங்கிற இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட வேலை. ஸோ நம்ம சிலபஸை தாண்டி எதுவுமே புதுசாக கேட்க போதில்லை. ஸோ நம்ம சிலபஸில் என்ன இருக்குது, குவாண்டமை பற்றி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போதைய ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது எல்லாமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வரது எல்லாமே படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ ஆக்சுவலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் எனக்கு கேட்டால் சில பேர் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு இது. உங்களுக்கு நல்லா ஸ்கோரிங் இடமும் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற ரீசன்ட் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். அதில் பேஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இது எங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன், ஸோ சுகாதாரத்தில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ட்ரக் டிஸ்கவரி, அதாவது ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அண்ட் மெடிசன்ஸ், மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் வேகமாக உருவாகிறதுக்கு வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு மெடிசன், அதாவது ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் டிஎன்ஏ, தனிநபர் மரபணு அடிப்படையிலான சிகிச்சை கொடுக்கறதுக்கும் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு டயக்னோஸ்டிக்ஸ், ஓகேவா, ஹை ப்ரெசிஷன் இமேஜிங் அண்ட் இயர்லி டிடெக்ஷனுக்காக வந்து துல்லியமான பரிசோதனை மற்றும் ஆரம்ப கண்டறிதல். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஹெல்த் கேர் அண்ட் மெடிசனுக்கு கீழே வந்துடுது. ஸோ முதல்ல என்னது ட்ரக் டிஸ்கவரி. ஓகே, அடுத்தது வந்து பர்சனலைஸ்டு மெடிசன், ஸோ இண்டிவிஜுவல் டிஎன்ஏ, தனிநபர் மரபணு அடிப்படையிலான சிகிச்சை. அடுத்தது வந்து இம்ப்ரூவ்டு டயக்னோஸ்டிக்ஸ், ஸோ இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு டயக்னோஸ்டிக் கொடுக்க வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் கீழே வந்துடுது. அடுத்ததாக கிளைமேட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, ஓகே, காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி, அந்த இதில் என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அக்யூரேட்டாக, அதுதான் சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் மேலே அந்த பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது இல்லையா குவாண்டம் கம்ப்யூட்டிங். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறோம். அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் பற்றி இங்கே வந்து எழுதணும். அடுத்ததாக கார்பன் கேப்சர், ஓகேவா. ஸோ கார்பன் கேப்சருங்கிறது பெட்டர் மெட்டீரியல்ஸ் டு ரெடியூஸ் எமிஷன், ஓகேவா. ஸோ பெட்டர் மெட்டீரியல்ஸ் வந்து எமிஷன் குறைக்கிறதுக்கான ஒரு பெட்டர் மெட்டீரியல்ஸ் இது பண்ணுறதுக்கும் கார்பன் கேப்சருங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்ததாக எனர்ஜி எஃபிஷியன்சி, ஓகே, ஸ்மார்ட் கிரிட்ஸு அண்ட் அட்வான்ஸ்டு பேட்ரிஸு, ஸோ மின்சாரத்திறன் மேம்பாடு பேஸ் பண்ணி வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன பார்த்தோம், வெதர் ஃபோர்காஸ்டிங், அதுக்கப்புறம் கார்பன் கேப்சர், அதுக்கப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்சி. இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி, அந்த மாதிரி இடங்களில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இணைய பாதுகாப்புக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது QKDன்றாங்க. இந்த செக்யூர் கம்யூனிகேஷன் அண்ட் பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம், அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது செக்யூர் கம்யூனிகேஷன், பாதுகாப்பான ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் ஆகுது. அடுத்ததாக போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சர் ப்ரூஃப் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, எதிர்காலத்தில் வர பாதுகாப்பு பேஸ் பண்ணி அதுக்கு குறியீடாக வந்து போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்தது வேறு எங்கே யூஸ் ஆகுது, இதோட அப்ளிகேஷன்ஸ்னு எழுதும் போது போக்குவரத்து, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் ஆகுது. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் ஆப்டமைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து சிக்னல் அது மெயின்டைன் பண்ணும், ரெடியூஸ்டு கன்ஜெக்ஷனு, அதே மாதிரி ஃபியூல் யூஸும் வந்து இதனால் வந்து என்ன ஆகும், குறையும், ஓகேவா. அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்,
ஓகே, ஃபாஸ்டராக அதே நேரத்தில் எஃபிஷியன்ஸ் டெலிவரி வந்து விநியோக சங்கிலி இருக்கு இல்லையா, அதோட மேம்பாட்டுக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல கம்ப்யூட்டிங் யூஸ் ஆகுது. அடுத்தது ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமி, அதாவது பொருளாதாரத்தில் என்ன மாதிரி யூஸ்ன்னு பார்க்கும்போது ரிஸ்க் அனலைசிஸ் இடத்துல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெடிக்ஷனோ நிதி அபாய கணிப்பு வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபாஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராட். ஓகே, மோசடி ஒன்று நடக்குது, அது வந்து சீக்கிரமாக கண்டறியறதுக்கும் வந்து ஃபினான்ஸ் கண்டறியறதுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் ஆகுது. ஸோ அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம், எக்கனாமி அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அனாலிசிஸ்க்கும் ஃப்ராட் டிடெக்ஷனுக்கும் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பெட்டர் யூஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அரசு திட்டங்கள் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமாக கொண்டு வந்த இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது நேஷ்னல் குவாண்டம் மிஷன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க இந்தியாவில். ஓகேவா, ஏன்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதுக்கான ரிசர்ச் ஹப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த ஐஐடிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து குவாண்டம் திட்டமாக வந்து அதுக்கான ஹப்பாக இருக்குது. ஸோ அங்கே தான் ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் போகுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் கேர், டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் செக்யூர் கம்யூனிகேஷன். இங்கே தான் இதோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதினீங்கனாலே போதும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில். பட் எனிஹவ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷன் வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜிக்காக இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிஷன். ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த இயரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 19th April 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட டியூரேஷன் பீரியட் என்ன பார்த்தீங்கன்னா 2023-24 அந்த டைம்லேருந்து 2030-31 வரைக்கும் இதோட டியூரேஷன் டைம். ஸோ இதோட பட்ஜெட் வந்து 6,003 கோடி ப்ளஸ் இது எது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது நேஷ்னல் குவாண்டம் மிஷனுங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் மிஷன். ஸோ எதனாலனா டு பில்ட் இந்தியா ஸ்ட்ரென்த் இன் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் செக்யூர் கம்யூனிகேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் குவாண்டம் டெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ குவாண்டம் டெக்னாலஜினா என்ன, நம்ம முன்னாடியே வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே இந்த பாயிண்ட் எழுதணும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்ட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது எழுதினா தான் மார்க்ஸே உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நீங்கள் வளன்னு எழுதினா ஒன்றுமே இல்லை. ஸோ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா நிறைய இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணால் 2 பாயிண்ட் நீங்கள் மறக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு குவாண்டம் மிஷன்னு கம்ப்யூட்டிங் பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே இந்த வேர்டு எழுதிடணும். ஓகேவா, ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் 2 பிரின்சிபல் கீழே அது ஒர்க் ஆகுது. என்னென்னா சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டிங்கிறது ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இட் எனேபிள்ஸ். இதனால என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படி, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் கம்ப்யூட்டிங். ஓகேவா, சூப்பர் கம்ப்யூட்டரோட ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டிங் நடக்கும். அதே மாதிரி அல்ட்ரா செக்யூர் கம்யூனிகேஷனுங்கிறது நடக்கும். அதே மாதிரி ஹை ப்ரெசிஷன் மெஷர்மெண்ட்டுங்கிறது நடக்கும். இந்த குவாண்டம் டெக்னாலஜி வந்து ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் கிளாசிக்கல் சிஸ்டம்ஸ்லேருந்து கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் கரண்ட்லி இம்பாசிபிள்னு சொல்ல எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்னால சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ஒன்று, ரெண்டாவது குவாண்டம் கம்யூனிகேஷனுங்கிறது ஒன்று, அடுத்தது குவாண்டம் கிரிப்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது குவாண்டம் சென்சிங்னு ஒன்று இருக்குது, குவாண்டம் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்னு சொல்லும்போது இது எதெல்லாம் பில்லர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதெல்லாம் இந்த குவாண்டம் டெக்னாலஜியோட பில்லர்ஸ் தான் வந்து கம்ப்யூட்டிங், கம்யூனிகேஷன், கிரிப்டோகிராஃபி, சென்சிங் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த இதில் மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் குவாண்டம் மிஷன் பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே எழுதணும் நீங்கள். ஓகேவா, ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது எதை டார்கெட் பண்ணுது இந்த 8 இயர்ஸ்லனா 50லேருந்து 1000 qubits in 8 இயர்ஸில். ஓகேவா, டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டிங் அண்ட் ஃபோட்டோனிக் நேச்சரில் இருக்கும். ஓகே, ஸோ அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது சால்விங் காம்ப்ளெக்ஸ் இதுவுமே வந்து ப்ராப்ளம்ஸுமே வந்து சால்வ் பண்ணணும். எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்.
ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜி பற்றி பார்க்கலாம். குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரிசிஷன்ஸ் டூல்ஸ் லைக் வந்து அட்டாமிக் கிளாக்ஸ். இப்போ அட்டாமிக் கிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வரும்போது இந்த ஹிண்ட் வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்படியே நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அட்டாமிக் கிளாக்ஸு, மேக்னட்டோமீட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ்க்கும் வந்து இது இதாகுது. இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜிங்கிறது வந்து அட்டாமிக் கிளாக்ஸோ மேக்னட்டோமீட்டர்ஸோ இது எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனில், டிஃபென்ஸ் இதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் இடத்துலையும் வந்து இதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸை பற்றி பார்க்கும்போது ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் சூப்பர் கண்டக்டர்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் தான் இப்போ மெயினான ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டருங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதோட டெவலப்மெண்ட்டுங்கிற விஷயத்துலேயும் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ திஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூ நீடட் டு பில்ட் குவாண்டம் ஹார்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் கண்டக்டர்ஸும் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர்ஸும் மஸ்ட்டு. ஓகேவா? செமிகண்டக்டர் மிஷன்னும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஏன்னா வந்து இங்கே வந்து செமிகண்டக்டர் இது வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா எல்லா இடங்களையும் இப்போ பாருங்க, இப்போ சூப்பர் கம்ப்யூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸுங்கிறது ரோல் வந்து மேஜர் ரோல். ஓகே. இன்ஸ்டிடியூஷனல் வைஸ் பார்க்கும்போது இது எதுக்கு கீழே இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷன் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் கீழே தான் இந்த நேஷ்னல் குவாண்டம் மிஷனுங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இட் என்ஷூர்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் மிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்ஷூர் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர்ஸ் சொன்னேன்னா, ஸோ அது கீழே வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் வந்தால் அடுத்ததாக வந்து தீமேட்டிக் ஹப்ஸை பற்றி பார்க்கலாம். தீமேட்டிக் ஹப்ஸ் எங்கெல்லாம் இருக்குது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஐஐஎஸ்சி. நான் முன்னாடி சொன்னேன் ஐஐஎஸ்சி. ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், ஐஐடி என்னென்ன ஐஐடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே, டெல்லி. ஸோ இங்கெல்லாம் வந்து தீமேட்டிக் ஹப்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் டேர்மில் சொல்லணும்னா ட்ரக் டெலிவரி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், அடுத்தது சைபர் செக்யூரிட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்கிங்கு, அப்புறம் டிஃபென்ஸு, இந்த மாதிரி இடங்களில் யூஸ் ஆகுது. இது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்ஸோ ஸ்கீம்ஸோ எல்லா மாதிரியான இதில் யூஸ் ஆகுது, இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணுங்கிறது தான் டிஜிட்டல் இந்தியாங்கிறது அந்த இனிஷியோட முக்கிய நோக்கம். ஸோ அதுக்கு முக்கியமானது என்னது? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. ஓகே. உள்நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுறது, அதுக்குமே என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஸ்கில் இந்தியா, அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, அப்புறம் வந்து எஸ்டிஜி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இது எல்லாத்துக்குமே குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அப்ளிகேஷன் கேட்குறாங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எக்கனாமி பற்றி எழுதுறீங்க, சைபர் செக்யூரிட்டி பற்றி எழுதணும், லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி எழுதணும், கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி பற்றி எழுதணும், முக்கியமாக பார்த்திங்கன்னா சுகாதாரம், அதாவது ஹெல்த் கேர் அண்ட் மெடிசின்ஸ். ஸோ இந்த இடங்களில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அதே நேஷ்னல் குவாண்டம் மிஷன் பற்றி நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிங்கனாலே இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக எழுந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட் ஃப்ளை. ஓகே. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு மேஜர் எக்காலஜிக்கல் சேலஞ்ச் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஓகே. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது முக்கியமான ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ இதோட காசஸ் என்ன, இதோட இம்பேக்ட் என்ன, இதோட மெஷர்ஸ் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் வந்து எழுத போகிறோம். ஓகே. ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது இட் இஸ் அ க்ரோயிங். ஃபாரஸ்ட் ஃபயர்னால் என்ன? காட்டுத்தீ. ஸோ காட்டுத்தீங்கிறது இது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், அது முன்னாடி சொல்லிடுறேன், சிலபஸ் வந்து வருது. ஸோ என்விரான்மெண்டல் கன்சர்ன் இன் இந்தியா வித் ஓவர் 36% ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து வல்னரபிள் டு இட்ஸ் ஃபயருங்கிறது வல்னரபிள் பிளேஸில் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்க 36% ஆஃப் த ஃபாரஸ்ட் கவர்ஸ். ஓகே. அண்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸிங். ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இது த்ரெட்டன் எதை த்ரெட்டன் பண்ணுதுன்னா பயோடைவர்சிட்டியை த்ரெட்டன் பண்ணுது, கிளைமேட்டை த்ரெட்டன் பண்ணுது, லைவ்லிஹுட்டை த்ரெட்டன் பண்ணுது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 36% காடுகள் வந்து தீ பயத்திற்கு உள்ளாகி உள்ளன. அதே மாதிரி இது சுற்றுச்சூழல்
மற்றும் உயிரினங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ காசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீயின் காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது நேச்சுரல் காசஸ் வந்து லைட்டனிங், கிளைமேட் சேஞ்ச், வெஜிடேஷன் டைப், இது எல்லாமே வந்து இயற்கை காரணங்கள்னு எழுதலாம். ஓகேவா? மேஜர் ட்ரிகர் டூரிங் ட்ரை கண்டிஷன்ஸ். ட்ரையாக இருக்குது இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா காட்டுத்தீக்கு வந்து காரணமாக போயிடும். அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச், திடீர்னு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை சீசனுங்கிறது வரதுனால இங்கே காட்டுத்தீ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, வெஜிடேஷன் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குல்லையா, இதில் தான் வந்து நெருப்பு சீக்கிரமாக பரவும். ஃபயர் ப்ரோன்ங்கிறது ரொம்ப அதிகமாக எந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிடியஸ். ஸோ நீங்கள் என்ன இருக்குது வேர்டு பார்த்துங்க, ட்ரை. ஸோ ட்ரையாக இருந்தாலே இங்கே நெருப்பு சீக்கிரமாக இது பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னது நேச்சுரல் காசஸில் எழுதலாம். ஓகே, மின்னல், காலநிலை மற்றும் உலர்காடுகள் வந்து தீ பரவலை அதிகரிக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக்னா என்ன, மனித செயல்களின் காரணங்கள் என்னென்ன. முன்னாடி நேச்சுரலாக, இப்போ வந்து மனித செயல்கள் மூலமாக எப்படி ஃபாரஸ்ட் ஃபயர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சிகரெட்டு இல்லைன்னா இந்த காடுகளில் போய் இந்த கேம்ப் ஃபயர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக இது பண்ணாமல் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக அணைக்காமல் அந்த நெருப்பு வந்து லைட்டாக இது பண்ணாலுமே பரவிடும், அவ்வளோதான். காட்டுத்தீலாம் ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது பரவுனா அதை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காட்டுத்தீ பரவும் போது மேலே வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அணைப்பாங்க. அப்போவுமே வந்து நம்ம யோசிப்போம், அவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்களே அணையாதான்னா, அப்போவும் அணைக்கிறது அது கஷ்டம். ஒன்ஸ் முக்கியமாக இந்த ட்ரை லேண்ட்ஸில் தான், ட்ரை இந்த ஃபாரஸ்ட் இதில் தான் சீக்கிரமாக பரவிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற கிளைமேட்டும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். லைக் பார்த்தீங்கன்னா காற்று வந்து கொஞ்சம் டைரக்ஷன் அப்படியே பரவுற இடத்துல வந்து பட்டுச்சுன்னா போதும், அது ஒரு இடத்துல பரவிட்டு இருக்கிறது ஈஸியாக அப்படியே பரவிட்டே போயிடும். ஓகே, அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, ஸோ பைன் நீடில் அக்யூமுலேஷன் இன்க்ரீசஸ் ஃபயர் ரிஸ்க். ஓகேவா? சின்ன சின்ன நீடில் அக்யூமுலேஷனும் ஃபயர் ரிஸ்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது மனித அலட்சியம் மற்றும் வந்து திட்டமிட்ட தீ வைத்தல். ஓகேவா? ஸோ காட்டுத்தீக்கு முக்கிய காரணங்கள் இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய காரணங்கள். அடுத்தது வந்து என்ன எழுத போகிறோம்னா இம்பேக்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர். ஓகே, ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நடக்குது. ஸோ அதோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் இம்பேக்ட், அதாவது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியும் அண்ட் ஹேபிட் டிஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கிளைமேட் சைட் பார்ட் வந்து இம்பேக்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் CO2. ஓகே, 69 மில்லியன் டான்ஸ் வந்து ஆனுவலாக வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த CO2. அடுத்தது இந்த சாயில் அண்ட் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஸோ இது எல்லாமே வந்து குறைச்சி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லாஸ் வந்து மேஜராக இருக்கும். ஸோ 1.74 lakh crore வந்து ஆனுவலாக வந்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, ஆவரேஜாக லாஸ் வந்து ஆகிறதா இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னால ஆகிறதா எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போது வந்து ஒரு காட்டுத்தீ பரவுதுன்னா என்ன ஆகும், அனிமல்ஸ் என்ன பண்ணும், டக்குன்னு மூவ் ஆகி எங்கே வரும், ஹியூமன் செட்டில்மெண்ட் பிளேசஸில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட், ஸோ ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிளைமேட் இம்பேக்ட் பார்க்கும்போது அதிகமான CO2 வந்து காற்றுல பரவும். சாயில் அண்ட் வாட்டர் வந்து கண்டிப்பாக கெட்டுப்படும், அதோட ஃபெர்டிலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக கெட்டுப்படும். எக்கனாமிக் லாஸ் பார்க்கும்போது ஆவரேஜாக 1.74 lakh வந்து க்ரோர் வந்து ஆனுவலாக வந்து லாஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் பார்க்கும்போது அனிமல் வந்து மூவ் இன்டு த ஹியூமன் செட்டில்மெண்ட்க்கு மூவ் ஆகும்போது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது நடக்கும். அதாவது காட்டுத்தீ சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் மனித வாழ்வை பாதிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மூலமாக, அதாவது காட்டுத்தீ மூலமாக. அடுத்தது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் போட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். அரசின் நடவடிக்கைகள் ஃபாரஸ்ட் ஃபயருக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஃபாரஸ்ட் ஃபயர். ஓகே, ஃபாரஸ்ட் ஃபயருக்குன்னு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நேஷனல் ஆக்ஷன் பிளான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, NAPFF
ஃபாரஸ்ட் ஃபயர். ஓகேவா? சேட்டலைட் மானிட்டரிங். ஸோ சேட்டலைட் மூலமாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டர் பண்ணுறதுனால சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்க எங்கெல்லாம் வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து காட்டுத்தீயை வந்து கட்டுப்படுத்துவாங்க. அதாவது இன்சாட், மோடிஸ் அந்த மாதிரியான அந்த சேட்டலைட் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அலர்ட் பை ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக அந்த அலர்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வேன் அக்னி ஜியோ போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்தது வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேட்டேஷன். அதாவது வன் பஞ்சாயத்து. வன்னா என்ன, ஃபாரஸ்ட். ஓகேவா? இது வந்து என்னென்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, லோக்கல் ட்ரைப்ஸோ இல்லை லோக்கல் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் இருங்க, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாலுமே அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியும். முன்னாடியே ப்ரிகாஷனாக வந்து வராமல் கட்டுப்படுத்த முடியும். ஸோ என்னென்னு பார்த்தோம், நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஃபாரஸ்ட் ஃபயர், சேட்டிலைட் மானிட்டரிங், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர் அலர்ட், வன் அக்னி ஜியோ போர்ட்டல், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். அரசு செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் சமூக பங்கேற்பு மூலம் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. வே ஃபார்வர்டுன்னு பார்க்கும்போது இதோட ப்ரெவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் பார்க்கும்போது ட்ரைபல் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ் பண்ணுறது. சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ்னு பார்க்கும்போது ரெடியூசஸ் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ப்ரொமோட் ரெசிலியன்ஸ். டெக்னாலஜி யூஸ்ன்னு பார்க்கும்போது இம்ப்ரூவ் இயர்லி வார்னிங்கோ அண்ட் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமோ இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இது கட்டுப்படுத்த முடியும். ஸோ அப்போனா கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறோன்னா, ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச், கம்பைனிங் பாலிசி, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஆக்ஷன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். எக்காலஜிக்கல் இதனால் என்ன என்ஷூர் பண்ணுறோம், எக்காலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸுங்கிறது என்ஷூர் பண்ணுறோம். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியம். ஓகேவா? ஓகே, இம்பார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் இது வந்து நீங்கள் இப்படி சிம்பிளிஃபைடாக கொடுத்து எழுதினீங்கனாலே உங்களுக்கு அந்த பேப்பர் ஃபில் ஆகிடும். ஆனால் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இதே டாபிக் தான், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்காக சும்மா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஓகே, சம்டைம்ஸ் வந்து வெறும் இம்பேக்ட் மட்டும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி எழுதும் போது என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொன்னேன். நாங்கள் பாயிண்ட் எழுதும் போது நம்ம ஜென்ரலாக வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு ஜென்ரலாக இருந்தோம். ஆனால் அது என்ன மாதிரி பயோடைவர்சிட்டி, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இருக்கு இல்லையா? ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அது எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதுதான் மீன் பண்ணுது. அடுத்தது வந்து கிளைமேட் சேஞ்ச் அக்லரேஷன், அதாவது ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தோம். சாயில் டிகிரேடேஷனும் பார்த்தோம். ஸோ எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது டேமேஜ் டு ஃபாரஸ்ட்ரி ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தோம். முக்கியமாக எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து இது நாங்கள் சொல்லலை, டூரிசம் அண்டு லைவ்லிஹுட் டிஸ்ட்ரப்ஷன் வந்து ஆகும். எக்கோ டூரிசமோ டிபெண்டன்ட் கம்யூனிட்டிஸ் வந்து அந்த அஃபெக்ட் ஆகும். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ரிஹாபிலேஷன். ஓகே, ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் கவர்மெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸ் கிட்ட அந்த ஃபினான்ஷியல் பர்டனுங்கிறது இருக்கும். ஸோ சோஷியல் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட் பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? ஸோ முக்கியமாக வந்து இந்த இம்பேக்டை பற்றி நான் சொல்லலை, அதாவது சோஷியல் அண்ட் ஹெல்த் இம்பேக்ட்னு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வீடு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் அவங்க எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். ஹெல்த் ஹாசர்ட்ஸுங்கிறது, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருது. ஸோ அந்த ஸ்மோக் இன்ஹேல் பண்ணும்போது கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸுங்கிறது வரும். ஸோ ஹெல்த் ஹாசர்ட்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்ததாக வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்க்கும்போது என்ன ஆகும், வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாம் கண்டாமினேட் ஆகிடும். ஸோ ஓகே, அதனால் அப்போ என்ன ஆகும், ட்ரிங்கிங் வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாமே இம்பேக்ட்ஸில் வரும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ரீசெண்டாக 2024-25 நடந்த இந்த ஃபாரஸ்ட் ஃபயர், பெரிய அளவுக்கான ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த அமேசானில் வந்து நடந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசான் அண்ட் பேண்டானலில். ஸோ 110% ஸ்பைக் இன் ப்ரைமரி ஃபாரஸ்ட் லாஸ் இந்த அமேசான் 2024 நடந்தது. 60% ஆஃப் த லாஸ் டிரைவன் பை ஃபயர் டூரிங் ரெக்கார்ட் ட்ராட். ஓகேவா? ஸோ அடுத்தது பொலிவியாவில் நடந்தது. 200% இன்க்ரீஸ் இன் ப்ரைமரி ஃபாரஸ்ட் லாஸ். ஓகே, ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் லாஸ் வந்து இந்த பொலிவியாவில் நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர் தான். அடுத்தது கனடாவில் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து எரிஞ்சு போயிடுச்சதாக சொல்கிறாங்க. ஸோ ரிலீஸ்டு மாசிவ் கார்பன் ஸ்டோர்ஸ் அண்ட் இம்பேக்டிங் குளோபல் கிளைமேட் டார்கெட். அடுத்தது இந்தியான்னு பார்க்கும்போது
15 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க 2024 25 சீசன்ஸ். அந்த சீசன்ஸில் 2024-25 அந்த சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே மோஸ்ட்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா யூபியில். ஓகே, எதனால் பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ட்ரை அப்பாகவும் ஸோ ஹீட் வேவ்ஸ்னாலையும் க்ராப் பர்னிங் மூலமாகவும் நடந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இல்லையா, ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 2025 ஒரு பெரிய விதமான வைல்டு ஃபயர் ஒன்று நடந்தது. ஸோ பெரிய அளவுக்கு எக்கனாமிக் இம்பேக்ட் ஒரு பெருசாக இருந்தது, டேமேஜஸ். ஸோ 16,000+ ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இது டேமேஜ் பண்ணியிருந்தது. இதெல்லாம் ரீசெண்டாக 2024-25 நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். ஓகே, ஸோ முன்னாடியும் பார்த்தோம் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன் அக்னி மித்ரா ப்ரோக்ராம்னு இந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட்ஸ் இன் ஃபயர் ப்ரிவென்ஷன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக இந்த ஃபயர் ப்ரோன் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து முக்கியமாக எங்கள் ஃபாரஸ்ட் ஃபயர் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிட்டு வந்தாலே அதை இந்த மாதிரி எஃபர்ட் எடுத்தாலே வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் அலர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அதை அலர்ட் பண்ணும். அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கண்ட்ரோல் சென்டர்ஸ்னே இருக்குது இந்த ஃபாரஸ்ட்லலாம். ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அலர்ட் பண்ணி அது தொடங்கும் போதே அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக. இல்லைன்னா அதிகமாக பண்ணிடுச்சுன்னா அதிகமான லாஸ், எக்கனாமிக் லாஸ் இருக்கும், ஹெல்த் இம்பேக்ட் இருக்கும், எல்லா வகையிலுமே அஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வித் த என்டிஎம்ஏ அண்ட் என்டிஆர்எஃப். ஓகேவா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெக்கானிசம் கூட ப்ராப்பர் கொலாபரேஷன் மூலமாக ஃபாரஸ்ட் ஃபயரை கட்டுப்படுத்தலாம். ஸோ ஓகே, ஒரு முதல் ப்ரிவென்ஷன் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரிவென்ஷன் மெத்தட். இது வந்து ஆஃப்டர் வந்த பிறகு வந்து ஒரு சீக்கிரமாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ரெஸ்பான்ஃபுல் மெத்தட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த என்டிஎம்ஏ என்டிஆர்எஃபோட இன்வால்மெண்ட் கொலாபரேஷன் மூலமாக சீக்கிரமாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயருங்கிற இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்னா நம்ம ஃபாரஸ்ட் ஃபயரோட இம்பேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பார்த்தோம், ஸோ என்னெல்லாம் காசஸ், எதனால் வந்து ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது வருது. ஒன்று நேச்சுரல் காசஸ்ன்னு ஒன்று பார்த்தோம். இன்னொரு காசஸ் என்ன பார்த்தோம், ஆந்த்ரோபோஜெனிக், அதாவது மனித செயல்களின் காரணங்கள்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அது மூலமாக என்ன வரும், நெக்லிஜென்ஸ், இன்டென்ஷனல் ஃபயர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த காசஸ் வருதுன்னு பார்த்தோம். முக்கியமாக இம்பேக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இம்பேக்ட்ஸ்னால் நீங்கள் இந்த சப்டிவிஷன்ஸை கொடுத்துட்டிங்கனாலே போதும். என்விரான்மெண்டல் இம்பேக்ட், ஹெல்த் இம்பேக்ட், கிளைமேட் இம்பேக்ட். ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாயில் அண்ட் வாட்டர் டிகிரேடேஷன், ஸோ அதெல்லாம் கெட்டு போகுது இல்லையா. ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்லாம் ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் கொடுத்து எழுதிட்டு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபாரஸ்ட் ஃபயர். இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பாயிண்ட்டாக ஆட் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் வந்து நடந்த சில ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை பற்றியும் ரீசெண்டாக ஒரு ஹைலைட் கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து எஃபெக்டிவாக ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு நேஷ்னல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ நல்லா எஃபெக்டிவாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே பற்றியும் கொடுக்கலாம். இன்சிடெண்ட்டும் எக்ஸாம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணிக்கங்க. இப்போ இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த கேரளாவோட அலர்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து புதுசாக, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அடிஷன் பார்ட், அதாவது இந்த ஃபயர் அலர்ட் சிஸ்டம், அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷோட ஃபயர் கண்ட்ரோல் சென்டர்ஸ், இந்த மாதிரியான அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வேல்யூடட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த டாபிக் நம்ம எங்கே பார்த்தோம், ஸோ இதெல்லாம் ஜியோகிரஃபி அண்ட் என்விரான்மெண்டல் அந்த டாபிக்கு கீழே சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பார்க்கணும். அதில் எவ்வளவோ கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா. அதுலேருந்து டேரெக்டாக வராமல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே புரியும். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது காமனாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி முக்கியமாக இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஒன் அக்னி மித்ரா ப்ரோக்ராம், அதாவது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் ஃபயர் ப்ரிவென்ஷன். ஸோ அதை நீங்கள்லாம் அந்த மாதிரி பாயிண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்து கொடுக்கும்.
ஓகே. ஸோ இதே இதில் ஜியோகிராஃபி இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 2 மெயின்ஸில். என்ன மாதிரியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சைக்ளோன்ஸ் இன் சவுத் இந்தியா 2024-25 வந்த சைக்ளோன்ஸ் வந்து அதோட சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக வந்து அடுத்த கிளாஸில் இந்த டாப்பிக்கோட அனாலிசிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.